ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இது எங்கள் ஊரில் தீமிதி திருவிழாவுக்கு காப்பு கட்டுவாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு. அதோடைய பதிவு தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை நைட்டு காப்பு கட்டுறதுக்கு எல்லாமே அலங்காரம் பண்ணி ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ரெடியாகி ஃபோட்டோலாம் எடுத்து முடிக்கிறோம். சாமியும் புறப்பட்டுடுச்சு. இது ஊர்வலம் மாதிரி போயிட்டு வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் காப்பு கட்டுவாங்க. இதுதான் காப்பு கட்டு திருவிழா. இது சூப்பராகவே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அம்மாவை அட்மிட் பண்ணியிருந்தோம் அந்த டைமில். அதனால் கடன்னு வந்து முடித்து கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. என்ன பண்ணுவா, அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் கரெக்ட் டைம் முடிச்சிட்டோம். ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு ரெடியாக இருந்தோம். சாமியும் புறப்பட்டுடுச்சு. அந்த அம்மன் தான் நமக்கு துணையாக இருந்தாங்க. ஓகே, அடுத்தது இது வந்து சனிக்கிழமை பாட்டு கச்சேரி எல்லாமே சூப்பராக நடக்கும். அப்புறம் திருவிழா கடைங்கள்லாம் நிறையா வந்திருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமைக்கு உள்ளதும் இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழாவை இன்னும் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா இதில் லென்த்தாக போயிட்டுருக்கும், ரொம்ப லாங் வீடியோவாக ஆகிடும். அதனால் இது ரெண்டாக கட் பண்ணி போடுறேன். இது சனிக்கிழமை வீடியோ. பக்தி பாடல்கள் தான் பாடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மேஜிக் ஷோ நடக்கும், சினிமா பாட்டு, டான்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் போகும். இப்போ வந்து அந்த பாட்டு பார்த்துட்டு இருந்தோம். வளையலெல்லாம் போடணுமேன்ட்டு வேகமாக வந்துட்டோம். கடைக்கு வந்தாச்சு. வந்து கடையை தேடி அவர் சைஸுக்கு வளையல் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிடச்சிது. இல்லை, வளையல் போட்டாச்சு. வளையல் போட்டு அப்படியே கடை வீதியை சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கும் சுற்றி காமிக்கலாமன்னு சின்ன வீடியோ தான் எடுத்தேன். ரொம்ப அதிகமாக எடுக்கலை. சாமிக்கு வந்து வளையல், அப்புறம் கொலுசு, செயின் இதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அம்மன் மாதிரியே அவங்கள வந்து அலங்காரம் பண்ணணும். அதனால தான் அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணுறதுனால அம்மனாகவே நினைக்கிறது. பாப்பாவும் அவங்க வீட்டுக்காரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்க நாத்தனார் எல்லாமே இந்த சைடில் நிற்கிறாங்க. அவங்களாம் வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டாங்க. அதனால் அவங்கள கவர் லைட்டாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே நிற்கிறாங்க. அப்படியே எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள் இதெல்லாமே. ஆனால் நான் ஒன்றுமே வாங்கலைங்க. அம்மா அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இந்த பக்கம் பிள்ளைங்கள பார்க்கணும், அப்புறம் சாமி அலங்காரம் அது இதுன்னு விரதம் இப்படியாவே போயிடுச்சு அன்னைக்கு. இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். இது சூப்பராக எல்லா கடைங்களும் வந்திருக்குங்க. சின்ன தெருவு தான். அந்த சின்ன தெருவுக்குள்ளே இத்தனை கடையும் வந்திருக்கும். நல்லாவே இருந்துச்சு. இதுதான் இதோ வந்திருக்காங்க, நிற்கிறாங்க. லைட்டாக கவர் பண்ணிட்டேன்னா பேக்கில் போகிறாங்க. வளையல் கடை தாங்க சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே கோலம் போடுறது அச்சு நல்லா இருந்துச்சு. ஆனால் எதுவுமே என்னால் வாங்க முடியல. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டு அந்த மாதிரி இருந்தது. ஹாப்பியாக இல்லாமல் ஓரளவுக்கு அப்படியே இருந்துச்சு. போன வருஷம் கொண்டாட முடியல. இந்த வருஷம் விடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இதில் எல்லாமே பண்ணோம். இங்கே வந்து ஃபோட்டோ வந்து இது பண்ணாங்க. உடனே பண்ணித்தரேன், 40 ரூபா 80 ரூபா அப்படி சொல்லிட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் பாப்பாவோடைய ஃபோட்டோவும், கல்யாண ஃபோட்டோ ஒன்றும், எங்கள் பையனுடைய ஃபோட்டோ ஒன்றும் ஃப்ரேம் போட்டோம். வாட்ஸ்அப்லேருந்து அனுப்பி விட்டோம்னா உடனே ஃப்ரேம் போட்டு தந்துடுவாங்க ஒரு 10 நிமிஷத்தில். அதுதான் போட்டுக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்படியே திருவிழாவை பார்த்துக்கிட்டு நாங்கள் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். திருவிழா கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு. அப்போ பெருமாள் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. என்ன பாட்டுன்னு நீங்களே இந்த டான்ஸை பார்த்து நீங்களாவே கெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்னால் என்ன ஆகும்னு தெரியல, காப்பிரைட்ஸ் வந்தாலும் வரலாம். அதனால் நான் சொல்லலை, நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சு. பெருமாள் வேஷம் போட்டுட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு வந்து இவர் நல்லா சூப்பராக பண்ணாருங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து மேஜிக் ஷோ நடக்கும். வெள்ளிக்கிழமை வந்து மேஜிக் ஷோ நடக்கும், பாட்டு கச்சேரி நடக்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பக்தி பாடல், சனிக்கிழமை வந்து சினிமா டான்ஸ்லாம் ஆடுவாங்க சினிமா பாட்டுக்கு. அதுக்கப்புறமா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பாட்டு கச்சேரி ஓடும். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நாடகம், இந்த கிராமத்தில் நடக்கும் பார்த்திங்களா, அந்த நாடகம் நடக்கும் விடிய. அதெல்லாம் இப்போ இல்லைங்க.
இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இது ஒரு மட்டும்தான், இந்த ஒரு ஷோ மட்டும் நடத்திட்டாங்க. மற்றது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மெயின் ஏரியாவாக ஆயிடுச்சு, கோயம்பேடுக்கு போகிற வழி. அதனால் அதெல்லாம் அலோட் கிடையாது. அந்த தீமிதி திருவிழாவே அந்த ரோட்டில், மெயின் ரோடு பூந்தமல்லி ரோட்டில் தான். அதுவே இவ்வளோ நாள் வரைக்கும் எப்படி விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, ஆனால் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அந்த அம்மனுடைய அருளால். இப்போ எல்லாம் இந்த பாட்டுக்கு மெய் மறந்து தான் உக்காந்துருந்தாங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. அப்புறம் அது முடிஞ்சுது, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு போனேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வீடியோ எடுத்துட்டியா நிறைய எடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு பலூன் சூப்பராக இருக்குது பாருங்க, அங்கே உக்காந்துருந்தார் எங்கள் வீட்டுக்கார். இருங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், வீடியோ எடுத்துக்கிறேன் சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு தெரியாமல் இதை ஒன்று எடுத்தேன். இவர் உட்காந்துருந்தார், இவர் இந்த பக்கம் போஸ் கொடுங்க அப்படின்னு இவரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இப்படி என்னுடைய டைம் போச்சு. ஏன்னா இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலே இருந்தேன்னா, ஒரு 25 நாளுங்க ஹாஸ்பிட்டலே இருந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். இப்போவும் எனக்கு உடம்பு சரியில்லை. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம். அம்மாவை கூட்டிகிட்டு தான் அட்மிட் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இவங்க எல்லாமே அடுத்த பாட்டு கருப்புசாமி பாட்டுக்கு ரெடி ஆகிட்டார். எங்கள் வீட்டுக்காரர் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு தான் நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். இந்த வழியாக போயிட்டு பைக்கில் போயிட்டு மெயின் ரோடு வழியாக வருவாங்க. என்னமோ டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அழகாக வருவாங்க. சரி நம்மளும் அங்கே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் மெயின் ரோடுக்காக போயிட்டு அது வந்துட்டாங்க. மெயின் ரோட்டில் என்ட்ரி ஆகிட்டாங்க. இங்கே சாமி பாட்டுக்கு எல்லாம் அங்கங்கே சாமி ஆடுறாங்க. ஒரே ரணகலமாக தான் இருந்தது அந்த இடம். அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா எங்கள் பாப்பா நாத்தனாரோடைய ஃப்ரெண்டுக்கும் சாமி வந்துடுச்சு. நான் என்னடா இது அப்படின்னு பாதியிலே கட் பண்ணிட்டேன் வீடியோவை. சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். இது அட்டைக்கத்தி தான், அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். போலீஸ் பாதுகாப்போடு எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. நல்லாவே இருந்துச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை. சும்மா தான் ஒரு சாமி வரல, சும்மா தான் பண்ணிகிட்டு இருந்தார். இது வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சது கவர் பண்ணி போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்தது அப்படியே ஸ்டேஜுக்கு போயிட்டார். நிறைய பண்ணாங்க. அதெல்லாமே அந்த தீப்பொறி அதெல்லாம் வந்து கையில் வச்சுருந்தாங்க, அதனால் கட் பண்ணிட்டேன். டான்ஸு நல்லா ஆடினார். இந்த பாட்டு என்னன்னு நீங்களே சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டான்ஸுக்கு என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒரே சாமி ஆடி